கால் மீ பி அப்படின்ற ஒரு நியூ ஹிந்தி சீரிஸ் பார்த்தீங்கன்னா வர செப்டம்பர் 6ஆம் தேதி அமேசான் பிரைமில் ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20 ப்ரீமியர் ஆக போகுது. படம் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் மட்டும் ரிலீஸ் ஆகுது. டிமாண்டி காலனி 2 படத்தோட அஃபிஷியல் தெலுங்கு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 23 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. நிசாம் ரிலீஸ் ரைட்ஸாக மைத்திரி சினிமாஸ் வாங்கியிருக்கிறதா இப்போ சொல்லியிருக்காங்க. படம் ஆகஸ்ட் 23 ரிலீஸ் ஆகுது. கா அப்படின்ற ஒரு கன்னட மூவியில் பார்த்தீங்கன்னா நாயன் சைக்கா இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாங்க. இவங்க சத்யபாமான்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் வேர்ல்ட் ஆஃப் வசுடே அப்படின்ற ஒரு சாங்கோட ப்ரோமோ இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபுல் சாங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 4:05க்கு ரிலீஸ் ஆகுது. இப்போ வந்து மோகன்லால் நடிக்கிற பரூஸ் 3D அப்படின்ற ஒரு மலையாளம் மூவி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 3 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படம் 3Dயில் ரிலீஸ் ஆக போகுது. படம் தமிழ் டப்பிங்லேயும் ரிலீஸ் ஆக போகுது. ஜமா அப்படின்ற ஒரு தமிழ் மூவியை பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் கூடிய சீக்கிரம் ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 அப்படி இல்லைன்னா செப்டம்பர் மந்த்லேயே ப்ரீமியர் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. தங்கலான் படம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 53.64 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கதா இப்போ போஸ்டர் மூலமாக அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு நல்ல கலெக்ஷனை கொடுத்துட்ருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ தேட்டருக்குள்ள சக்ஸஸ்ஃபுல்லாக நினைக்காது. காதல் நுவாரே அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட அஃபிஷியல் மியூசிக்கல் ரைட்ஸை சரிகமா கார்வா வாங்கியிருக்கிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது ஒரு லவ் மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் மலையாளத்தில் மட்டும் ரிலீஸ் ஆக போகுது. வாழை படத்துலேருந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி. மாரி செல்வராஜ் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா வர ஆகஸ்ட் 23 தேட்டருக்குள்ள ரிலீஸ் ஆக போகுது. ரஜினிகாந்த் நடிக்கிற வேட்டையன் படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது இந்த படத்தோட ரிலீஸ் அப்டேட்டாக கூட இருக்கலாம். டிஜே ஞானவேல் டைரக்ஷனில் ரஜினிகாந்த் இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாங்க. லைக்கா ப்ரொடக்ஷன் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா வர அக்டோபர் 10 தேட்டருக்குள்ள ரிலீஸ் ஆகிறது அதிக வாய்ப்புகள் இருக்குது. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கௌரி எஜுகேஷனும் முக்கியமான கதாபாத்திரம்ன்றதை இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் ஆல்ரெடி பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி செட்டி, சூர்யா லீடர் நடிக்கிறாங்க. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டருக்குள்ள ரிலீஸ் ஆகும். த கோட் அப்படின்ற ஒரு மலையாள மூவிலேருந்து செகண்ட் சிங்கிள் பாசே அப்படின்ற சாங் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த சாங் பார்த்தீங்கன்னா கேட்க டீசெண்டாக இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கிராண்டாக மலையாளத்தில் மட்டும் தேட்டருக்குள்ள ரிலீஸ் ஆகும். தளபதி விஜய் நடிக்கிற த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் இது வரைக்கும் 39 மில்லியன் வியூஸ் கிராஸ் பண்ணியிருக்கிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகுது. நானி நடிக்கிற சூர்யா சாட்டர்டே அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவிலேருந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் நல்லாயிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா மல்டி லாங்குவேஜில் ஆகஸ்ட் 29 தேட்டருக்குள்ள ரிலீஸ் ஆகுது. நம்ம சேனல் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா ஆல் சினிமா அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.